வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெண்டைக்காய் குர்குரி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் இது நம்ம சடனாக பண்ணிட முடியும். எப்போவுமே நம்ம வீட்டில் வெண்டைக்காய் இருக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப டக்குன்னு வெண்டைக்காய் எடுத்து சடனாக பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி தான் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் நீங்கள் டெய்லியும் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வெண்டைக்காய் குர்குரி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். 200 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகா பொடி, தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு, 5 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஹாஃப் லெமன், 1 ஸ்பூன் கரம் மசால் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், பொரிக்கிறதுக்கு எண்ணெய், அவ்வளோதான் தேவை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வெண்டைக்காவை ரெடி பண்ணிக்கலாம். வெண்டைக்காவோட இந்த பக்கத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த பக்கமும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்படி 4ஆக டிவைட் பண்ணிவிடுங்க. 4ஆக டிவைட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீடு இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த சீடு வேண்டாம், இந்த சீடு ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லாக எடுக்கணும்னு இல்லை, முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடுங்க. எடுத்து இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இது மாதிரியே எல்லா வெண்டைக்காவும் கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப சன்னமாகவும் இருக்க வேண்டாம். ஒரு வெண்டைக்காவை இந்த மாதிரி ஒரு 5 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா ஆட் பண்ணலாம். இதுக்கு இப்போது வெண்டைக்காயெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஹாஃப் லெமன் இருக்கு இல்லையா, அதோட ஜூஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மசாலா வந்துட்டு நல்லா பைண்ட் ஆகும் இதில். அதுக்காக தான் லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். டேஸ்டியாகவும் இருக்கும். ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் பொடி, கரம் மசால் பொடி, மிளகுத்தூள், 1.5 ஸ்பூன் மிளகா பொடி எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது மீடியமாக இருக்கும். இதை நல்லா கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இப்போ வந்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அரிசி மாவு, கடலை மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு ஒவ்வொரு இடத்துல ஒட்டாமல் இருக்கும் சரியா. ஸோ அதனால் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தெளித்தா போதும், ஊற்றிட வேண்டாம். லைட்டாக இப்படி தெளித்து பண்ணால் போதும். எல்லா வெண்டைக்காயிலையும் மாவு நல்லா பைண்ட் ஆகிடும். ஓகே, நல்லா மசாலா போட்டாச்சு, பைண்ட் ஆகிடுச்சு எல்லாமே. இப்போ வந்துட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு, ஹீட் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது குர்குரி போட ஆரம்பிச்சிடலாம். இப்போது இப்படி ஒன்றா போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக போடாதீங்க, எல்லாம் ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஒன்றா போட்டுட்டு ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. மெதுவாக புரட்டி விட்டுக்கலாம். அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெயோட சலசலப்பு ஃபுல்லாக அடங்கிடும். அப்புறம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இது மாதிரியே எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் குர்குரி ரெடி. அழகாக வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. தொட்டாவே உடைஞ்சிருது. சூப்பராக வந்திருக்கு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி டிஷ்ஷஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.